Hey guys, welcome back to my Mamiya's channel. இன்னைக்கு குவிக் அண்ட் சூப்பரான ஒரு ரெசிபி மட்டன் ஈரல் தான் வாங்கியிருந்தோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து மட்டன் ஈரல் வந்துட்டு நீங்கள் ஒரு பேனில் போட்டதுக்கப்புறமா இதை எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வேக வச்சு ட்ரையாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா ஈரல் வெந்திருக்கணும். இப்போ வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து இதுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். எப்போவுமே நான்வெஜ் செய்கிறப்போ வந்து மஞ்சத்தூள் மஸ்ட்டு தான், என்றைக்குமே மறந்துடாதீங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான்வெஜ்ஜோட சூப்பரான ஹீரோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான். அது வந்து ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து உங்களுக்கு நான்வெஜ்க்கு அவ்வளோ டேஸ்ட்டான வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஸோ இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து காரம் ஆட் பண்ணிக்கலாம். காரம் நாங்கள் அதிகமாக எடுத்துப்போம். நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. எல்லா ஸ்பைசஸும் வந்துட்டு அந்த ஈரல் மேலே நல்லா கோட் ஆகிடணும். இப்போ கமர்ஷியலாக வந்து சிக்கன் மசாலா விற்கும். அந்த சிக்கன் மசாலா வந்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பர் டெலிஷியஸான ஒரு ஈரல் ஃப்ரை வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கார்னிஷ்க்கு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டு பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே கமலாஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் அண்ட் தூத்துக்குடி ஸ்டைல் ரெசிபீஸ் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.